welcome to Sanjeev and Alia YouTube channel. எல்லாரும் சொல்லுவாங்க ஐலா 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 எல்லாம் நீங்க ஐலாவெல்லாம் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிட்டீங்க, அர்ஷ வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கீங்க, ஏன் அப்படின்னு என்ன கேட்டீங்க. அது என் மனசை வந்து குத்தி குத்தி இப்போ இந்த வீடியோ வந்து நான் அர்ஷ வச்சுதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அர்ஷ ஏன் சாடா இருக்கீங்க? சரி ஓகே, ஒரு டான்ஸ் போடலாமா? நோவா? ஐயோ ஏன் சாடா இருக்கீங்க? ஏன் இவ்ளோ துக்கம் உங்களுக்கு? பாப்பு உன்னை விளையாட விடலையா? இப்போ நம்ம ஹாலிடேக்கு வந்திருக்கோம்ல, விளையாடணுமா? சரி நான் விளையாட விடுறேன், சரியா? ஒரு டான்ஸ் போட்டு விளையாட விடுறேன் நான். சரி, உன்னோட வாய்ஸ் கேட்க அங்க பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு ஃபாரின் சாங் மாதிரி இங்கிலீஷ் சாங். இங்கிலீஷ் சாங் கேட்டா ஏபிசிடி போதும். எத்தனை வருஷமா இந்த ஒரு பாட்டையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பீ. வெளிய போய் விளையாடணுமா? எஸ் பாப்பு. அச்சா, அப்படியே போக முடியாது. சம்மர் வந்தாச்சு இல்ல, நல்லா சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு இப்படி பட்டு மாதிரி தடவிட்டு தான் அனுப்புவேன் நான் உன்னை, சரியா? சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சம்மர்னா நீங்க வந்து அவ்வளவு ஃபீல் பண்ண வேணாம், ஹாப்பி டேஸ் தான். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்களா, எல்லாருமே ஜாலியா தூங்கி எழுந்து ஜாலியா வீட்டுல சாப்பிட்டு வெளில விளையாடி போயிட்டு, நம்மளும் பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து லீவ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு வெளில இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஹாலிடே ட்ரிப் வந்திருக்கோம்ல, இந்த மாதிரி எங்கேயாவது போறதோ. இப்போ சம்மரை வந்து we should welcome happily இல்ல. நம்ம வந்து சம்மர் வந்துருச்சு ஐயோ அடடா அப்பெல்லாம் ஃபீல் பண்ணவே வேணாங்க இனிமேல். அந்த மாதிரி ஜாலியா எடுத்துக்கோங்க சம்மரை. மதர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கன்சர்ன் இருக்கும். என்னன்னா சன்னு வந்து படுது, நம்ம வெளில போனாலும் சரி, ஒரு கேம்ஸ்க்கு போய் விளையாடுறது, எதுக்கு குழந்தைங்க விளையாடுனாலும் நம்ம வெளில போனாலுமே சன் நம்ம மேல படுது, அது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும் தான், டேன் ஆயிருவோம், சன் பர்ன் ஆக்கிரும். சோ அதெல்லாம் உண்மைதான். அதுக்கு நம்ம வந்து வெளில போகாம இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சன்ஸ்கிரீனை போட்டுக்கணும். இப்போ என்னோட சன்ஸ்கிரீனே வந்து நான் பேபிக்கு போடக்கூடாது. ஏன்னா பேபி வந்து அவங்க ஸ்கின் வந்து வேற சென்சிட்டிவ்ல, நம்மளது அப்படி கிடையாது, கொஞ்சம் வந்து ரஃப் ஸ்கின், அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்னால அவங்களுக்குன்னு ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கும்ல, அதுதான் போடணும். நம்ம சன்ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பேபி ஸ்கின்னுக்கு போடவே கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கும், அதுதான் அவங்களுக்கு போடணும். எல்லா மதருக்குமே ஒரு கன்சர்ன் என்னன்னா, அந்த சன்ஸ்கிரீன் வந்து பேபி ஸ்கின்ல வந்து ஜென்டிலா இருக்கணும், சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதுனால. ஆல்சோ வந்து ஸ்ட்ராங் சன்ல இருந்து யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த சன்ஸ்கிரீன்ல வந்து எந்த வித கெமிக்கல்ஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மெயின் கன்சர்ன்ஸா இருக்கும். பட் பேபிஸ்க்கு என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. அதை நான் என் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்றேன். இதுதாங்க அது, Mamaearth பேபி வித் ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் வித் SPF 50. இது வந்து பாத்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் நோ டாக்ஸின்ஸ். சோ இதுதான் வந்து எல்லா மாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது ஸ்ட்ராங் சன்ல இருந்து, அப்புறம் ஹார்ஷான UVA UVB ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவும் மாய்ஸ்சரைஸ்டாவும் நரிஷ்டாவும் வச்சுக்கும் பேபி ஸ்கின்ன. ஆல்சோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுங்க. 120 மினிட்ஸ் வரைக்கும் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னால நீங்க பீச்லயோ இல்ல பூல்லயோ உங்க பேபி இருந்தா கூட நீங்க கவலையப்பட வேணாம். வாங்க சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போய் விளையாடலாம். வாவ், பேபியோட ஸ்கின் சூப்பர் சாஃப்டா இருக்கே. இப்பதான் பொறந்தீங்களோ நீங்க? இந்த சன்ஸ்கிரீன் அல்ட்ரா லைட் வெயிட்டா இருக்கிறதுனால உங்க பேபியோட ஃபேஸ், நெக், பாடி எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம். நோ ஒயிட் காஸ்ட் ஆன் தி பேபி ஸ்கின். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னால நம்பிக்கையா அப்ளை பண்ணலாம். இது உங்க பேபி ஸ்கின்னை அப்ளை பண்ண உடனே அவ்வளோ நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கும். ஆல்சோ இட் ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் யுவர் பேபி. இது டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைனால அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வி ஆர் ரெடி டு ப்ளே நவ். நம்ம பேபிஸோட ஸ்கின்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அது வந்து பக்காவா சர்டிஃபைடா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ணுவோம். அதுவும் மில்லேனியல் மாம்ஸ் சொல்லவே வேணாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அவ்வளோ ரிசர்ச் பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க எல்லாருக்குமே, Mamaearthோட இந்த மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் வந்து பெஸ்ட். பிகாஸ் இதுல SPF 50+ இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு ஹார்ஷ் சன் அண்ட் ஹார்ஷ் UV ரேஸ் இருந்தாலுமே அந்த பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு த பெஸ்ட் ஒன்னு சொல்லி நீங்களே எல்லாருக்குமே சொல்வீங்க. பிகாஸ் நான் அதை ஃபீல் பண்ணனால தான் இந்த ரிவ்யூவே உங்களுக்கு தரேன். Mamaearth Baby in the rich moisturizing ultralight sunscreen with SPF 50+ வந்து is your go-to choice for your baby நான் சொல்லுவேன். Because
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஒயிட் காஸ்ட் எதுவுமே இல்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 120 minutes. இட் ஆல்சோ மாய்ஸ்சரைசஸ் யுவர் பேபி ஸ்கின், நல்லா நரிஷ்டா வச்சுக்கும். உங்க பேபி ஸ்கின்னுக்கு ஜென்டிலா இருக்கும், நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இன் இட். இதை தவிர வேற என்ன வேணும் ஒரு சன்ஸ்கிரீன்ல? அது நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் த பெஸ்டா இருக்கணும்ல. அச்சுச்சோ சம்மர் வந்தாச்சு அப்படிலாம் இனிமேல் கவலையே படாம உங்க பேபிஸை இந்த சன்ஸ்கிரீன் போட்டுட்டு ஜாலியா விளையாட விடுங்க. லெட் தெம் என்ஜாய். இதை பத்தி இவ்வளவு சொன்னீங்களே, இது எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். ஆல்சோ உங்களுக்கு ஒரு கோட் தர, அதை யூஸ் பண்ணி நீங்க 20% டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கலாம். கோட் நோட் பண்ணிக்கோங்க, சஞ்சய் 2025. இத மம்மார்த் அபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த மம்மார்த் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள் அவைலபிளா இருக்கு. ஆல்சோ உங்க நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. Mamaearth is all about goodness inside. The goodness doesn't just lie in the products, it also lies in the values that they stand for. இது எல்லாருக்குமே தெரியும். What I love more about Mamaearth product is they always strive to bring us the best. நம்மளுக்கு என்ன தேவைன்றத அவங்க ட்ரூவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி they keep innovating their product. நம்மளுக்கு வந்து என்ஜாயபிளாவோ எஃபிஷியன்டாவோ அதை ஆக்கி கொடுப்பாங்க. ஸோ மறக்காம நீங்களும் Mamaearth ப்ராடக்டை வாங்கி இந்த சம்மர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து என்னோட சம்மரை வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க துபாய்க்கு வந்திருக்கேன். அண்ட் ஆல்வேஸ் தெரியும், ஏதாவது ஒரு ஹாலிடே அப்படின்னா, ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்றோம்ல, நம்மளுக்கு எப்படின்னா ஒரு ஹாலிடே தேவை. நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, கம்மான் தொடர்ந்து ஒரு 24 hours ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு ஹாலிடே இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்காக தான் அப்படி பண்றது. இப்போ நானும் வேலைக்கு போயிட்டேன், ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க, நாங்க மீட் பண்ணவே முடியாது. ஸோ வி ஷுட் கோ டு சம் பிளேசஸ்னால ரொம்ப கன்வீனியன்டா அப்பப்போ இங்க வந்துடுறோம். அதனால நாங்க இப்போ ஒன்னா இருக்க முடியுது. இன்னைக்கு வந்து என்னோட மதர்-இன்-லா சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா, நோ பேபிஸ். இன்னைக்கு நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஊர் சுத்தி பாருங்க, எங்க போனவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எயின் துபாய். அண்ட் நாங்க உங்களுக்கு அந்த வீடியோல காட்டுறோம் என்னென்னலாம் என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கலாம். ஓகே, எயின் துபாய் இருக்கிற இந்த ப்ளூ வாட்டர்ஸ் ஐலாண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், லைக் துபாய் ஐன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே டாலஸ்டான ஒரு லார்ஜஸ்டான அப்சர்வேஷன் வீல்னா அது இதுதான். எயின் துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹைட்டுங்க, லைக் 820 feet கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது லண்டன் ஐ பார்த்துருப்பீங்க, அதை விட அப்படி 2x மேலேன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு செம்ம ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஈஃபில் டவர் பார்த்துருப்பீங்கள்ல, அதை விட ஒரு 25% அதிகமாகவே ஸ்ட்ரக்சரில் வந்து இது பெருசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து என் ஹஸ்பண்டோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன், என்ஜாய் பண்ண போகிறேன். ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இதுதான் அந்த கேபின்னு. இது மாதிரி இங்கே 48 கேபின் இருக்குது. அண்ட் எல்லா கேபினுமே ஏர் கண்டிஷன்டு கேபின்ஸ். அண்ட் ஒரு கேபின்குள்ளேயும் வந்து 40 பேசஞ்சர்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஒரே ஒரு ரவுண்டில் மட்டுமே 1750 பீப்புளை ஒரு ரவுண்டில் அது கூட்டிகிட்டு போகுது. 38 minutes தான் அந்த ரவுண்டு. அதுக்குள்ளே 1750 பீப்புளை வந்து இது வந்து ஆக்குபை பண்ணுதான். ஆல்சோ இது வந்து 360 வியூ ஆஃப் ஹோல் துபாய் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது இது. பிகாஸ் நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த சாஃப்டாக சுற்றுற இந்த ராட்னம் இதெல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஹெவியாக அப்படியே தலைக்கீழ் சுற்றி இப்படி தூக்கி போடுற ராட்னமே 360 சுற்றல, அதுதான் நான் வந்து எப்பவுமே விரும்புவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஏன் துபாய் போகணும், துபாய் ஐ போகணும்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா போல். இந்த லவ்வர்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் இந்த ஸ்பாட்டுக்கெலாம் போவாங்களா, லவ்வர்ஸ்க்குலாம் வந்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, டேட்டிங் போகிறதுக்குலாம் இதெல்லாம் வந்து சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லி நிறைய ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. நம்ம வேறு இந்த கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, டேட்டிங் லவ் பண்ணுமா, ஏன் துபாய் போகணுமா, பேசாமல் நம்ம ஒரு தீம் பார்க்காக கூப்பிட்டு போயிட்டு ஒரு 360 ராட்டினத்தில் ஏற்றி நம்ம ஹஸ்பண்டை வந்து ஒரு உல்ட்டா கில்ட்டா பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் நான் ஆசைப்பட்டா. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்டான இந்த வீலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு லவ்லியான எனக்கு ஒரு டேட் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. நான் நார்மலாக வந்து ஸ்பீடாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சாஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அந்த ஸ்லோ வந்து போகிறதே எனக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நான் டாப்பில் இருக்கேன், உச்சியில் இருக்கேன். அது என்னால் நம்பவே முடியல. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட், அவ்வளோ டெப்த்து. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் யாட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஆளுங்களாம் குட்டி குட்டியாக இருக்காங்க கீழே. அந்த அளவுக்கு ஹைட்டில் போயிடுச்சு.
அதான் அந்த 820 ஃபீட்டுக்கு ஹைட்டில் போய் நம்மளை நிற்க வச்சிருது. பேனோராமிக் வியூ கொடுக்குது ஆஃப் பாம் ஜுமேரா, புர்ஜ் கலீஃபா, அப்புறம் துபாய் மெரினா. இதோட வியூஸ்லாம் வந்து செம்மையாக கொடுக்குது இதுலேருந்து பார்க்கும்போது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, துபாயில் வந்து இருக்கீங்க, இது எங்கே போகணும், எப்படி போய் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, துபாய் வந்து ப்ளூ வாட்டர்ஸ் ஐலாண்ட் கிட்ட போகணும். லைக் ஜேபிஆர் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்குது. இந்த வியூவில் பார்க்கும்போது கடல் எங்கே முடியுதுன்னே தெரிலங்க. அவ்வளோ ஃபுல் கடல் நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து தண்ணி தான் தெரியுது. ரொம்ப ஒரு சூப்பர் வியூ இது. ஆல்சோ வந்து நான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் டைம், லைக் சன்செட் டைம் சூஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். இந்த டைமுக்கு வரணும்னா கொஞ்சம் காசு அதிகம் தான், பட் யூ வில் கெட் டு see a very beautiful sunset. ஆனால் இந்த சன்செட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 6:30 நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து அந்த டைமில் புக் பண்ணி நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அது வந்து அன்றைக்கி ஆக்சுவலி சன்னே இல்லைங்க, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் இருந்தது. சன்னேங்க தெரியல, வெறும் க்ளவுட்ஸ்லேருந்து ரேஸ் தான் வந்தது, சன்னோட ரேஸு. கொஞ்சம் நேரம் கழித்து சன்னும் வந்துட்டா போல். நான் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கேபின் தான். இதுலேயே வந்து ஸ்பெஷல் கேபின்ஸும் இருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கு, என்டர்டைன்மெண்ட் அண்ட் லக்ஸுரி லான்ச் ஆக்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து இந்த கேபினே எனக்கு போதும். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஏர் கண்டிஷன்ஸ் சூப்பராக இருக்குது, சிட்டிங் ஏரியா எல்லாமே. ஸோ இது எனக்கு போதும்னு ஃபீல் ஆச்சு. நான் என் ஹஸ்பண்டோட செமையாக என்ஜாய் பண்ணேன். நீங்களுமே வந்துட்டு துபாய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா துபாய் கண்டிப்பாக வாங்க. இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன், ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்சஸ். இன்னும் துபாயில் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ண இருக்குது. துபாய் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் நாங்கள் போய் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ண போகிறோம். இதை வந்து எங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷனுக்கு இது வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆல்சோ இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, நீங்களுமே இந்த வீடியோவை பார்த்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது கரெக்டான பிளேஸில் கரெக்டான இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோ பாருங்கள், நிறைய vlogs இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் ஃபேமிலி as always. Thank you for love. சஞ்சீவன் ஆலியா யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக டோன்ட் forget to keep us in your heart. ஓகே, இன்னும் நிறைய வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்களோட நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.